கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறையான, முழுமையில்லாத, தெளிவில்லாத எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், வார்த்தைகள் உங்கள் நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழவிடாமல் தடுப்பதுதான் இன்கம்ப்ளீஷன். இங்க வந்த ஒரு அன்பர் சொன்ன கதை, சொன்ன அவருடைய அனுபவம் நடந்தது. அவருக்கு 47 வயசு. என்கிட்ட சொன்னார், சாமி 7 வயசு ஆகும்போது நானும் என்னுடைய அப்பாவும் பீச்சில் நடந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு 10 பேர் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதில் ஒருத்தனை சாகடிச்சிட்டாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த கொலையை நேரில் பார்த்த உடனே என் கொலை நடுங்கி அங்கிருந்து தப்பிச்சு ஓடினேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் 40 வருஷமா பீச் பக்கமே போனதில்லை. ஒருவேளை இந்த பீச்சை ஒட்டி இருக்கிற ரோடுங்க பக்கமா கார் போய் அந்த பீச்சை பார்த்துட்டேன்னா அடி வயிற்றுலேருந்து கலக்கிறது. எனக்கு என்ன ஆகுன்னே தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அந்த ஏரியால இருந்து காரை வேற பக்கமா திருப்பி போக சொல்லிடுவேன். ஃப்ளைட்ல வந்தேன்னா கூட லேண்டு மேல போகும்போது தான் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். கடல் மேல போகும்போது ஜன்னல் வழியா எட்டி பார்க்க மாட்டேன். உண்மையிலேயே சொல்றாரு. அந்த மர்டரை, அந்த கொலையை பார்த்த உடனே ஏற்பட்ட பயம் 40 ஆண்டுகளாக அவரை பீச் பக்கமே போக விடாம பண்ணிது. அதான் இன்கம்ப்ளீஷன். அதாவது கடந்த காலம் சார்ந்த தவறான, பலவீனமான, முழுமை இல்லாத, தெளிவில்லாத கருத்துக்களும், எண்ணங்களும், உணர்வுகளும், வார்த்தைகளும் நம்முடைய நிகழ்காலத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை வாழவிடாமல் தடுப்பதுதான் இன்கம்ப்ளீஷன்.